கர்த்தருடைய நாளை சொன்னபடி நாளை தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த உபவாச நாளில் 6ஆம் நாளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 5 நாட்கள் கர்த்தர் நம்மை விசேஷமாய் நடத்தி இந்த 6ஆம் நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் அவரை பாடும்படியாகவும் அவருடைய சமூகத்தில் செபிக்கும்படியாகவும் கர்த்தர் இந்த 1 மணி நேரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்த ஒரு வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16 வசனங்களிலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவித்து போடாதீர்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5 நாட்களிலே ஆண்டவர் உபவாசத்தை குறித்து அநேக காரியங்களை நம்மோடு பேசினார். உபவாசம்னா என்ன, உபவாச நாட்களில் நம்ம எப்படி இருக்க வேண்டும், உபவாச நாட்களில் நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கணும், உபவாச நாட்களில் எப்படியாய் நாம் செபிக்க வேண்டும், ஆண்டோடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், உபவாச வேளையில் நாம் என்னென்ன காரியங்கள் செய்யணும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை நம் வேதத்தின் காரியங்களிலிருந்து பார்த்தோம். மிக முக்கியமாய் 5 முக்கிய காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்த்தோம். ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் இல்லையா? அல்லேலூயா. தானியேலை குறித்து பார்த்தோம், எஸ்ராவை குறித்து பார்த்தோம், நெகேமியாவை குறித்து பார்த்தோம், எஸ்தரை குறித்து பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்களை ஒவ்வொன்றாய் நம்ம பார்த்து அதை தொடர்ந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நமக்கு அறிவுரையாக கூறப்போகிறார். அறிவுரை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஒரு 7 அறிவுரைகள் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். நமக்கு குறித்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைபடுவார். அல்லேலூயா. உங்களுடைய நேரங்களை நீங்க ஆண்டவரோடு செலவிடுகிறீங்க. கர்த்தர் இந்த குறித்த நேரத்தில் அந்த 7 அறிவுரைகளை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அதுக்கு நம்ம 14ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போமா? மேலும் சகோதரரே, போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவரை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவனை செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்கும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த தெசலோனிக்க பட்டணத்திற்கு ஆண்டவர் பண்ணதான காரியம் என்னன்னா, மேலும் சகோதரரே, நீங்க என்ன செய்யணும்னா, நான் உங்களுக்கு போதிக்கிறபடி செய்யுங்க. அவன் என்ன போதிக்கிறான் என்று சொன்னா, ஒழுங்கு இல்லாதவருக்கு புத்தி சொல்லுங்க. என்ன பண்ணுங்களா? புத்தி சொல்லுங்க. ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்க. ஒழுங்கற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்க. நம்ம புத்தி சொல்லணும்னா முதலாவது புத்தி சொல்லுகிற இடத்துல நாம இருக்கணும். புத்தி சொல்லணும், எல்லாருமே புத்தி சொல்லலாம். ஆனால் புத்தி சொல்வதற்கு நாம அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு சிலர் எல்லாம் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? தன் பிள்ளையை எப்படியாவது படிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நான் தான் படிக்கல, நான் தான் அந்த கஷ்டப்படுறேன், என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தன் பிள்ளைக்கு அறிவுரைகள் புத்திகள் சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல படிப்பு இல்லாததுனால என்னென்ன சூழ்நிலைகளை அவங்க சந்தித்தாங்க, என்னென்ன காரியங்களை அவமானங்களை சந்தித்தாங்க அவங்க வாழ்க்கையில, என்னென்ன ஏற்ற தாழ்வுகளை, என்னென்ன காரியங்களை அந்த படிப்பின் மூலமாக அவங்க இழந்திருக்கிறாங்க என்பதை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அறிந்திருக்கிறாங்க. அதனால தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க?
புத்தி சொல்லுறாங்க. அப்படியாய் நாமளும் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று சொன்னா எப்படி நடந்துக்கணும்னா, ஒழுங்கற்றவர்களுக்கு நாம ஒழுங்காய் நடந்துக்கோங்கன்னு சொல்லுகிறதுக்கு முதலாவது நாம் எப்படி இருக்கணும்? ஒழுங்காய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஒழுக்கமாயிருங்கன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், கரெக்டு தான். ஆனால் முதலாவது அடுத்தவங்க நம்மளை பார்த்து நீ என்ன பண்ணிடக்கூடாது? அந்த கேள்வி கேட்கக்கூடாது. எங்களுக்கு போதிக்கிறீங்களே, எங்களுக்கு செய்யறீங்களே, நீங்க சரியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் நம்ம பக்கமாய் திரும்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்னன்னா, ஒழுங்கற்றவர்களாய் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? உங்களை புத்தி சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, யாராவது தவறு செய்யறாங்களா, உடனே அவங்கள என்ன பார்த்து சொல்லுங்க, அப்பா நீ செய்யறது என்னது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா அப்படி சொல்லலைன்ற பட்சத்துல அந்த ஒழுங்கற்ற காரியம் என்ன ஆகுனா இன்னும் அதிகமாய் அவங்களுக்குள்ளே பெருகிடும். என்ன நினைச்சு கொள்ளுவாங்க அப்படின்னா, ஓ நம்ம செய்யற தவறு யாருமே நம்மளை சுட்டி காட்டல, யாருமே எடுத்து கூறல அப்படின்னா நம்ம செய்யறது சரின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க? சென்றுடுவாங்க. அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி. அப்போ தவறு என்கிற காரியத்தை தவறு என்று என்ன பண்ணுமா சொல்லணும். அதுதான் வேதத்தின்படியும் அவர் நீதியின்படியும் செய்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒழுங்கற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமில்லாம நடந்துக்கிறாங்கன்னா சொல்லுங்க. ஆலயத்துக்கு போகாம இருக்கிறாங்களா, ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லுங்க. சண்டே கிளாஸ் போலன்னா பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் போக சொல்லுங்க. ஆண்டவரை தேடாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை செய்யவில்லைன்னா, ஆண்டவருக்கு இது பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்கிறமான காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். திடனற்றவர்களை தேற்றுங்க. ஒருத்தர் சோர்ந்து போயிருக்கிறாங்களா, அவங்களை என்ன பண்ணுங்க? தேற்றுங்க. அவங்க ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறாங்களா, நீ அவங்கள போய் இன்னும் அதிகமாய் வார்த்தையினால குத்தி அவங்கள நீ என்ன பண்ணக்கூடாது? இன்னும் சோர்வடைய செய்யக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது. திடனற்றுன்னா அவங்களுடைய சரீரத்தை சத்து இல்லாம ஒண்ணுமே முடியாம என்னால முடியலன்னு சொல்லி நான் விழுந்து கிடக்கிற நேரத்துல போய் அவர்களை என்ன பண்ணுங்க? தேற்றுங்க. ஆண்டவரை நம்புங்கம்மா, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் உங்களுக்காக செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களே தேவனுடைய வார்த்தையினால நீங்க என்ன பண்ணணும்? தேற்றப்படணும். அவர்களை தேற்றுகிற வார்த்தைகளாய், தேற்றுகிற அவங்களை ஜீவியத்தை ஆண்டவர் பக்கமாய் மாற்றுகிறதாய், அவர்களை அனல் மூட்டுகிற வார்த்தைகளாய், அவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய், அவர்களை தேவன் பக்கமாய் எப்படியாவது கொண்டு வருகிற வார்த்தைகளாய், விழுந்து கிடந்துகிறவர்களை மேலே தூக்குகிற வார்த்தைகளாய் காணப்படணும். ஏற்கனவே விழுந்து இருக்கிறவர்களை என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் அவர்களை கீழே விழுகிற வார்த்தைகளாய் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. பலவீனனை தாங்குங்க. எல்லாரிடத்திலும் என்ன பண்ணுங்க? நீடிய சாந்தமாயிருங்க. கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன குணம்? பலவீனனை தாங்கணும், எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்கணும். சண்டை சச்சரவு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாரை காட்டிலும் கிறிஸ்துவர்களுக்கு தான் வைராக்கியம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல, ஈகோ. என்னது ஈகோ? அவங்களுக்கு என்ன, அவங்க இதை பண்ணிட்டாங்க, நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், நீ இவங்க என்ன இதுக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க, அந்த சிஸ்டர் கிட்ட நான் பேச மாட்டேன். சபைகளுக்குள்ளே இப்பேற்பட்ட வேறுபாடுகள், இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே அருவருக்கிறார். சபைகளிலே அருவருக்கிறார், விசுவாசிகள் மத்தியில் அருவருக்கிறார். நீங்க இப்பேற்பட்ட காரியங்களை வைத்துக்கிட்டு சரீரத்துல இருதயத்துல இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம வைத்து விட்டு, எல்லாருக்குமான வார்த்தை தான், எனக்கும் இந்த வார்த்தை தான், இருதயத்தில் இப்பேற்பட்ட காரியங்களை வைத்து விட்டு நம்ம ஆண்டோடைய பந்தியில எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் மற்ற காரியம், தேவனை தேடுகிறதுல ஒரு காரியம், நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாமல் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் என்ன பண்ணுங்க?
நீடிய சாந்தமாக இருங்க. கிறிஸ்துவனுக்குரிய அடையாளம் அதுதான். அந்த சிஸ்டரா அந்த பிரதரா எப்ப பார்த்தாலும் சுடுமூஞ்சி, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கே எனக்கு என்னது பயம், அவங்கள பார்த்தாலே எனக்கு பயம். அந்த சிஸ்டர்கிட்ட நான் பேச மாட்டேன், என்னால முடியாது அப்படின்ற ஒரு காரியம் இல்லை. ஐயோ அந்த சிஸ்டரா அது ரொம்ப சாந்தமா இருப்பாங்களே, அமைதியா இருப்பாங்களே. நாம ஆண்டவர்கிட்ட சாட்சி அப்ப பெரிய சாட்சியெல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டாம் இல்லையா? சாந்தம் உள்ளவர்கள், அமைதியா இருக்கிறவங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதவங்க, அடுத்தவங்களை திட்டாதவங்க, அடுத்தவங்களை குறைய பேசாதவங்க, அடுத்தவங்கிட்ட சண்டை போட மாட்டாங்க, அடுத்தவங்க சண்டை போட்டாலும் அவங்கள சமாதானம் பண்ணுகிறவங்க. இப்பேற்பட்ட சாட்சிகளை ஆண்டவருடைய சமூகத்துல வாங்குங்க, அதுவே போதும் இல்லையா? தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்றவன் அப்பேற்பட்ட சாட்சி. அவ்வளோ பெரிய காரியத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது சிறிய காரியம், அதை செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த காரியத்தை சிறிய சிறிய காரியங்களிலிருந்து என்ன பண்ணுங்க, செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சிறிய காரியத்திலிருந்து என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களுக்கும் கொண்டு போவார். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாது. உங்களுக்கு ஒரு நேரம் தீமை செஞ்சுட்டானா நீங்க என்ன பண்ணாதீங்க, தீமை செய்யாதீங்க. நீங்க உபவாச நாளில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்கள் நாம இருக்கிறது என்னது பிரயோஜனமற்றது. தேவனை நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 10 மணி நேரம் செபிச்சுட்டு அடுத்தவனை மன்னிக்காம, அடுத்தவன் மேல சாந்த குணம் இல்லாமல், அடுத்தவனை குறை சொல்லி கொண்டு அடுத்தவன் செய்கிற தப்புக்கு நாம திருப்பி அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறது, இது எல்லாமே பிரயோஜனமற்றது. இந்த நாளில் உங்களை திருத்திக் கொள்ளுங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறதான காரியங்கள். உங்களை திருத்திக் கொள்ளுங்க. உங்களை திருத்துக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்படி வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களா இருக்கணும். மற்றொருவன் எனக்கு இந்த தீங்கு செஞ்சுட்டான், அவன் என்ன 1 அடி அடிச்சுட்டான், அவனை நான் 10 அடி திருப்பி அடிக்கணும், அது அல்ல. அப்படி ஆண்டவர் நினைச்சிருப்பானால் உங்களுடைய பாவத்தின் நிமித்தம், ஏன் பாவத்தின் நிமித்தம் அவர் அப்படி நினைச்சிருந்தார், இன்றைக்கு நீங்களும் நான் ஆண்டவர் சமூகத்துல இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்ம நிற்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணிருக்கிறார், அவர் மன்னித்திருக்கிறார். அந்த நம்ம செய்த தீங்கை மறந்திருக்கிறார். அப்படி மறந்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு நாம ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படியா உங்களுக்காக மற்றவங்க செய்யற தீங்க நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. இந்த உபவாச நாளில் ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெபிக்க மாட்டோம், ஆண்டவரே ஒருவர் நான் தீமைக்கு தீமை சரி கட்டாதபடிக்கு நான் என்ன பண்ணணும், அவங்களை நான் மன்னிக்கணும்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதானே ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தருகிறார். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்க. என்ன பண்ணணுமா, ஒருத்தருக்கு நீங்க நன்மை செய்யறதுக்கு தான் நீங்க அவங்களை நாடணும். நன்மையை மாத்திரம் தான் நீங்க செய்யணும். அடுத்தவங்களுக்கு நீங்க நன்மையை செய்கிறதற்காக தான் ஆண்டவர் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். தீமை செய்வதற்காகவோ, அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்காகவோ, அடுத்தவங்களை குறை சொல்வதற்காக, அவங்களை அடிக்கிறதுக்காக, குத்துவதற்கோ, கொலை செய்வதற்கோ, அவங்களை இச்சிக்கிறதற்கோ, மற்ற காரியங்களுக்காக ஆண்டவர் உங்களை என்னைய படைக்கல. அடுத்தவங்களை நாம நாடுவதற்கு எப்படி நாடணும்னா, நன்மை செய்யும்படி நாடு. எப்படி நன்மை செய்யும் நாடு. கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அநேகருக்கு உதவி செய்வாங்க, அநேக இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க, சொல்லுகிற இடங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வாங்க. இது கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மாத்திரம் கிறிஸ்துவர்கள் செய்ய வேண்டிய காரியம் அல்ல. கிறிஸ்துமஸ் என்றது டிசம்பர் 25ஆம் தேதி மாத்திரம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடப்பட வேண்டியது. ஆண்டவர் பிறந்த தினத்தை குறிப்பிட்ட நாள்ல மாத்திரம் நீங்க நம்ம கொண்டாடுகிறது அல்ல. தினம் தினம் கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நீங்க நானும் கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து எனக்காக பிறந்தது நிமித்தமாக எவ்வளவு மேன்மையான காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன், எவ்வளவு மேன்மையான காரியங்களை ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிறார் என்றதை தினம் தினம் 365 நாட்களும் நம்ம கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
ஏதோ கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மாத்திரம் ஏதோ உதவி செய்யணுன்ற ஒரு பேருக்காக அல்ல. ஒவ்வொரு நாள் உங்களால முடிந்தது மற்றவர்களுக்காக உதவி செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யும்படி நாடுங்க, தேடுங்க. எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. முடிஞ்சது ஒரு நல்ல நாள்லயோ இல்ல உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் வரும்போதோ அதை என்ன பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யும்படி நாடுங்க. உங்களால முயன்ற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய நாடுகள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி நாம செய்தோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய செயல்ல மன மகிழ்ச்சியா இருப்பார். அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ் இந்த தேசத்துல கொண்டாடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறாரோ, என்னைக்கு நாம செய்யற செயலின் நிமித்தமாய் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரோ, நிச்சயமாகவே அன்றைக்கு தான் கிறிஸ்துவுக்கு உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நன்மையை செய்ய நாடுங்கள். அடுத்தவங்களை குறை சொல்வதோ, அடுத்தவங்க செய்கிற தீமைக்கு நாம தீமை செய்யக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கும் உலகத்தானுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவரை தேடுகிறாங்க, ஆண்டவரை பாடுகிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே ஒரு மன்னிப்பு குணம் இல்லை என்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. உங்களை அவங்களா ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க, அவங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்யுமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அப்ப நீங்க செய்யற செயலின் நிமித்தமாக, நீங்க செய்யற நன்மை நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் எப்படி உயர்த்தப்படுகிறதோ, அதே நிமித்தமாக நீங்க செய்கிற செயல் நிமித்தமாக தேவனுடைய நாமம் என்ன படுகிறதாங்க, தூஷிக்கப்படுகிறது. கிறிஸ்தவனா இருந்துட்டு இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை முதலாவது வருது, கிறிஸ்துவங்கள் என்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ நீங்க செய்கிற நன்மையினால இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார். நீங்க செய்கிற ஒவ்வொரு தவறு நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் நன்மையை மாத்திரம் செய்ய நாடும் பொழுது என் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாள், இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். நீங்க உங்களையே ஆராய்ந்து பாருங்க. நான் என்ன நன்மையை செய்யணும், நான் என்ன நன்மையை செய்ய நாடணும், எதனால இவைகள் எல்லாம் நான் என் வாழ்க்கையில நான் இழந்து கொண்டே இருக்கிறேன். உங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்க நன்மை செய்ய நிச்சயமாகவே நாடுவீங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம் அதுதான். அடுத்தவங்க மேல அன்பை செலுத்துங்க. உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படியாய் நீங்களும் என்ன பண்ணுங்க, மற்றவர்களை நேசிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்க நன்மை செய்ய நாடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான அறிவுரைகள்ல பார்க்கும் பொழுது முதலாவது அறிவுரை, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நீங்க எப்பொழுதும் கிறிஸ்துவலா இருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, துக்கத்திலையும் அழுகையில இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, துக்கத்திலையும் சந்தோஷமா இருங்க. ஆண்டவரை தேடுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த ஆனந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறதான அறிவுரைகளை பார்க்கும் பொழுது முதலாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் எப்போ வரும்னா, அது தேவ சமூகத்துல மாத்திரம்தான் வரும். அந்த சமூகத்தை எப்பொழுதும் நாடுவதற்கு நீங்க தயாரா இருங்க. ஆண்டவர் சமூகத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு இணை புரியாத சந்தோஷம் வரும். எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தை முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஒரு இணை புரியாத சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அதுதான் தேவனுடைய சமாதானம், சந்தோஷத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 6ஆம் நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அறிவுரைகள்ல முதல் அறிவுரை, எப்பொழுதும் என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். என்னது? எப்பொழுதும் என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். கிறிஸ்துமஸ் நாள்ல என் பிள்ளைகள் துக்கமா இருக்கக்கூடாது, இல்லையா? அதுதான் ஆண்டவர் விரும்பாரு. அப்போ எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அப்போ நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா, கர்த்தர் சொல்கிற நல் வழியில நான் நடந்தனா நிச்சயமாகவே நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது அறிவுரை என்னன்னா, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க.
எல்லாவற்றிலும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு ஜெயமான காரியத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையோடு என்ன பண்ணுங்க, இடைவிடாமல் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் நினைப்பாரு, என் பிள்ளை பாப்பா எப்படிலாம் என்னை தேடுகிறான், என்னை தேடுகிறான், துக்கத்துல என்னதான் தேடுறான், சந்தோஷத்துல என்னதான் தேடுறான், என் பிள்ளை எவ்வளோ பெரிய மேன்மையான காரியத்தை நான் செய்யணுன்ற ஒரு காரியம் ஆண்டவருக்குள்ள வரும். அப்போ கர்த்தர் கொடுக்கிற 2வது அறிவுரை என்னன்னா, இடைவிடாமல் ஜெபம். எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. எந்த செயல் செய்யறதுனாலும் சோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியமா இருந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த ஜீவனை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. ஒரு வேலையை செய்ய போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஒரு பிரயாணமா போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. பிரயாணத்தை முடிச்சுட்டு வந்தீங்களா, வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என் பிரயாணங்களை ஆசீர்வதிங்களே அதுக்காக நன்றி. சாப்பிடுறதுக்காக உட்கார்றீங்களா, சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசுப்பா, இந்த ஆகாரத்தை கொடுத்தீங்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாம, எத்தனையோ லட்சமான ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் வீதியிலையும் அநேகர் சாப்பாடு இல்லாம மரித்து கொண்டிருக்கிறாங்க. எங்களை அப்படி இல்லாம எங்களை பாதுகாத்தீங்களே நன்றின்னு சொல்லுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல உலகத்தை கொடுங்கப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களேன்னு சொல்லி உங்களுடைய காரியங்கள் இப்படியா இடைவிடாமல் ஆண்டவரோடு பேசினே இருக்கணும். நீங்க எழுந்திருக்கிறதுல இருந்து நீங்க படுக்கிற வரைக்கும் இடைவிடாமல் தேவனை தேடிக்கொண்டே இருந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் கண்டிராத, நீங்க கேட்டிராத, நீங்க யோசித்திராத காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம் 18ஆம் வசனத்துல, எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் நீங்க பாருங்க, எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீ நன்மை செய்யுமாறு, ஆண்டவர் வாழ்க்கையில் நன்மை செய்யும்போது மட்டும் சோத்திரம் செய்யாது, எல்லாவற்றிலும் சோத்திரம் பண்ணு. நீ எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதின்னு சொல்லி அர்த்தம். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவரை துதி, உன் பாடின் நிமித்தத்தில் ஆண்டவரை துதி, உன் போராட்டத்தின் நிமித்தத்தில் ஆண்டவரை துதி. உனக்கு ஒரு வியாதி வருதா, ஆண்டவரை துதி, சோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, என் வியாதியை குணமாக்கினதுக்காக சோத்திரம்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் மேல கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் செய்கிற எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதுதான் தேவனுடைய சித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. தீங்கு வந்துருதா, எது வந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க. அப்பா, இதுல இருந்து விடுதலை தந்ததுக்காய் சோத்திரம். எங்களுக்கு ஒரு கையும் பிரியாசத்தை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. எங்க வீட்டுல ஒரு புதிய பொருளை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. எல்லாவற்றிலையும் நன்றி சொல்லுங்க. உங்க துக்கத்திலையும் உங்களுடைய பாடுகள் மத்தியிலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 4வது காரியம், உங்களுடைய ஆவியை அவித்து போடாதிருங்கள். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் இல்லையா, அந்த பரிசுத்த ஆவியானவரை சோர்வடைய விட்டுறாதீங்க. உங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறது, அதை துக்கப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. நீங்க செய்கிற செயல்னால பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. அப்போ உங்களுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அவித்து போட்டக்கூடாது, சோர்வடைய விட்டுறாதீங்க. இந்த ஆவியானவரை திடப்படுத்திக் கொண்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களை ஆளுகை செய்யும்படியாக, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க ஆளுகை, உங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்யும்படியாக அவரை ஆக்டிவா வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே, ஆவியானவரே, என்னை இதை நடத்துங்கப்பா, இதுல நடத்துங்கப்பா, இது சரியா ஆண்டவரே. அவருடைய ஆலோசனை கேளுங்க. அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்ய போகிறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க.
அப்பா இது நான் செய்யறது சரியா தவறா, இது என்ன பண்ணணும்னு எனக்கு புரியலையே, குழப்பமான சூழ்நிலையில இதுல நான் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல பரிசுத்த ஆவியானவர் என்று கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களோடு பேசுவார். அவர் உங்களோடு டைரக்டா பேசினாலும் யார் மூலமாவதும் இந்த வார்த்தையை உங்களுக்கு பேசுவார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதபடிக்கு உங்கள் ஆவியானவரை நீங்க சரியா என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. 5வது காரியம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள், மனுஷன் மூலமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த மாதிரி தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கள்கிட்ட பேசிருக்கிறாங்க, இந்த வார்த்தை எங்களோடு நீங்க பேசணும்னு சொல்லி கேளுங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அற்பமாய் எண்ணாதீங்க. அதே போல எல்லா தீர்க்க தரிசனங்களும் என்ன பண்ணாதீங்க, உண்மை என்று நம்பாதீங்க, ஆராயுங்க. அதுக்குதான் பகுத்தறிகிற ஆவிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிறார். பகுத்தறியுங்க, இதுல ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார், இவங்க பேசுகிற வார்த்தை என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வேதத்திலிருந்து பேசுகிறாங்களா என்பதை ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா ஆண்டவர் வேதத்துல இல்லாத வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ண மாட்டாரு, எப்பொழுதும் தீர்க்க தரிசனங்களை பேசவே மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு, தீர்க்க தரிசனம் பேசவே மாட்டார். ஆண்டோட வார்த்தையின் மூலமாக தான் உங்களுக்கு பேசுவார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாமே நம்பிடக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் பகுத்தறிவுங்க. ஏதாவது உங்களுக்காக வார்த்தைகள் பேசப்படுகிறதா, ஏதாவது வார்த்தை உங்களுக்குள்ள புறப்பட்டு வருகிறதா, உடனே ஆண்டோட சமூகத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்பா இப்பேற்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு புலப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு பேசியிருக்கிறாங்களே, இந்த வார்த்தைகள் எப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் அதுக்காக தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் நீங்க எண்ணிடக்கூடாது. அவருடைய வார்த்தைகள் மிகவும் தெளிவும், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நமக்கு வைராக்கத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது காரியம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. அதான் சொன்னேன், தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறதா, அவைகளை சோதித்து பாருங்க, அவைகளிலே நல்லமானதை பிடித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருங்க சொல்லுகிறார். அப்போ அந்த சோதனையின் காலங்களை நலமானதை நீங்க என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். ஏதாவது ஒரு காரியத்தில் போய் விழுந்துருக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்கதான காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை நீங்க பயன்படுத்தணும். உங்க வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது என்பது ஆராயத்தக்கதான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க உள்ள வைத்துக் கொண்டு அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அப்பா என்னை நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க, சோதித்து பாருங்க. நிச்சயமாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கடைசி 7வது காரியம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாதது பொல்லாப்பு என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் கடைசியா சொல்லுகிற 7வது அறிவுரை என்னன்னா, பொல்லாப்பாய் பொல்லாங்காய் உன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எது வாழ்ந்தாலும் சரி, இன்றைக்கு அதை விட்டு நீ என்ன பண்ணு, விலகணும். உபவாச நாள்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எப்பா இந்த பொல்லாங்கமான காரியம், எனக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியம், அடுத்தவங்களை எரிச்சலாய் பேசுகிற காரியம், அடுத்தவங்களை கோபமாய் பேசுகிற காரியம், அன்பில்லாத காரியம், எனக்குள்ள என்னென்ன காரியங்கள் பொல்லாங்க காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் என்ன பண்ணணும், என்னை விட்டு அகற்றி விலக்கி விடணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரவே கூடாது. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் திட்டவட்டமாய் பேசின இந்த 7 அறிவுரைகளை நீங்க கேட்டு கர்த்தர் நிச்சயமாகவே நடக்கும் போது பெரிய காரியங்களை செய்வார். 1வது காரியம், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. 2வது, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. 3வது, எல்லாவற்றையும் சோதனை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அது தேவனுடைய சித்தமா இருக்கும். 4வது, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை நீங்க அவித்து போடாமல் இருங்க, அவரை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. 5வது காரியம், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீங்க. 6வது காரியம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. 7வது காரியம்,
பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எதையும் செய்யாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு சொல்லி நீங்க நம்புங்க. இந்த அறிவுரைகளின்படி கேட்டு நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம